சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். என் சம்பளத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், சம்பத்தை சேர்க்கும் நாள். சம்பத்தை யாரு? நம்ம ஆண்டுடைய சம்பத்தை, ஆண்டுடைய பொக்கிஷம், ஆண்டுடைய முக்தி யாரும் சொல்ல நீங்களும் நான். இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நமக்கு சொத்து. நீங்க சொன்னாரு, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். ரொம்ப அழகாகவே பார்த்தார்கள். நீங்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள், என் ஜனமாய் இருப்பார்கள், என் சம்பத்தாய் இருப்பார்கள், என் சொத்தா இருப்பார்கள் என்று சொல்லி ஆசிரியர்களே மிக தெளிவாக சேனை கற்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் தனது ஊழியம் செய்த தன்னை குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் சொன்னா அன்பு செலுத்துவேன், ஸ்நேகமாக இருப்பேன், அவர்கள் அன்பாயிருப்பேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில கடாட்சிப்பேன். அது எப்படி கடாட்சிப்போம்னா, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னை குமாரன். பெற்றோர் எப்போதுமே எதை எதிர்பார்ப்பாங்க? தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்வோம்? படிக்க வைத்திருப்பாரு, அவங்களுக்கு புரோட்சமாக அந்த வேலை செய்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக பெற்றோர் விரும்புவாங்க. அப்படி பிள்ளைகள் ரொம்ப நேசிப்பாங்க. இல்லையா? எதை சொல்லப்படுற ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னை குமாரனை கடாட்சிப்பது போல. ஊழியம் செய்து வேலை செய்து சம்பாத்தி கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த பெற்றோரை கவனமாய் நேசித்து அவருடைய தேவையை சந்தித்து காரியங்களை சொல்லும்போது அவர்களுக்கு கொடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதான ஊழியம் செய்கிறதான அந்த மனுஷன் தன்னை குமாரனை கடாட்சிப்பது போல அவரை கடாட்சிக்கிறேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். என்ன வித்தியாசம்? யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை தனியாக பிரிப்பார், யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவங்களே தனியாக பிரிப்பார்கள். டிஃபரெண்ட் காண்பிப்பார். யாரெல்லாம் ஊழியம் செய்யறாங்க, ஊழியம் என்று சொல்லும் போது சேவை, ஆண்டவருக்கு சேவை செய்வது. ஆண்டவருக்கு என்ன சேவை செய்யலாம்? நம்மால் முடிந்தது என்ன செய்ய முடியுமோ அந்த சேவையை நாம் செய்ய வேண்டும். அதேயா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருவது கட்டளை. ஓய்வு நாளிலே என்ன செய்யலாம்? ஆசிரியக்கணும், பசுத்த குறைச்சல் ஆகக்கூடாது. அதில் நீ வந்து நீயும் கொடுக்கும் வந்து ஆராதிப்பது என்பது கட்டளை, அது சேவை என்பது ஊழியம் அல்ல. அது அவர்களுக்கு காலம். ஆனால் சேவை என்று சொல்லும்போது என்னன்னு சொன்னா, அந்த ஆலயத்துல வந்து பெருக்கிறது, ஒரு ஒற்றடிக்கிறது, ஒரு கூட்டம் தண்ணி கொடுக்கிறது, இல்லை அவங்க ரொம்ப முடியாததை கொண்டு போய் ஹெல்ப் பண்றது, இதுவரை வெரைட்டி டைப் ஆஃப் போல் அது எல்லாரும் செய்ய முடியாது. ஒரு சிலருக்கு அந்த கருணை உள்ளம் இருக்கும், அவங்க செய்வாங்க. சிலருக்கு செய்யணும் மனசு இருந்தாலும் இடம் இருக்காது, மனசு செய்ய முடியும். அந்த சின்ன சின்ன ஊழியத்துக்கு கூட அரசு ஒரு கரசு தண்ணி கொடுத்தாலும் அதற்குரிய பலனை என்ன செய்யலாம்? நமக்கு ஒரு கொடுக்கிற ஒரு ஊழியம், அந்த சேவை செய்கிற ஒரு இரண்டாவது ஜெப ஊழியம். ஜெப ஊழியம் சொல்லும்போது ஆண்டவரோட நீங்க பேசுது, மனுஷனுக்காகவும் தேசத்துக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் நீங்க ஆண்டவரத்திலே பேசுவது ஒரு ஊழியம். உங்களுக்காக ஜெயிப்பது, உங்கள் குடும்பத்துக்காக ஜெயிப்பதை விட்டுவிட்டு மற்ற காரியங்களுக்காக ஜெயிப்பு பண்ணுவது, ஒரு குடும்பத்துக்கு வெளிச்சம் வந்தது என்ன சொன்னா, ஒரு டைப் ஆஃப் ஊழியம். ரெண்டாவது கொடுக்கிறது, கொடுக்கிறதான விசேஷ தசமானது கட்டளை, காணிக்கைகள் மற்ற காரணங்கள் எல்லாம் பெரிய கொடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியத்துக்கு தாங்கக்கூடிய ஒரு காரியம். ஸோ அது ஒரு விதமான ஊழியம். அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா ஆவியில நிரம்பி ஆவியாக எடுத்துட்டு போக பார்த்தீங்களா,
சில பேர் பசுத்தாவிகள் எச்சோன்னு அழகாட்டிட்டுள்ளார். இங்க போ அங்க போ அங்க போகிறதே இந்த கருத்து செய்ய இந்த பசங்க பசங்க இந்த கருத்து செய்ய சொல்லி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆவியானவரே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதான இந்த ஊழி அதுவும் தேவனாலே ஒரு ஊழி. அதே போல பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு இறங்கி சேவை செய்து பார்த்தீங்களா, அதுவும் பலதரப்பட்ட ஊழியர்கள் ஆண்டு சொல்ற எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் பார்வையில வைத்திருக்கிறோம். நாம் செய்கிறதான எல்லா ஊழியர்களையும் ஆண்டவர் நம்முடைய பார்வையில வைத்திருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும் சொன்னா, நம்ம மனுஷனுக்காக அல்ல, எதை செய்தாலும் மனுஷனுக்காக செய்யாமல் யாருக்காக செய்ய தேவனுக்கென்றே தேவன் நாமத்தின் மகிமைக்கென்றே நம்ம சேவை செய்யும் போது அது நிச்சயமாக நம்மை அங்கீகரிப்போம். யாரும் அங்கீகரிக்கிறோம் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அங்கீகரிப்பார். ஊழியம் செய்வது சரி, தனித்தால் ஊழியம் இருக்கிறது, நடுத்தது என்று பசியிருக்க ஊழியம் இருக்கிறது. சின்ன குழந்தைகள் போய் நடத்துவதற்கு பிரசவம் பண்றாங்க, ஃபேஸ்புக்ல பார்க்கணும். ஸோ அதை எழுதியிருக்கார் பிள்ளைகள் திருநங்கைகள் தைரியமாய் நின்று ரோட்டில் நின்று பேசுவது சுவிசேஷ ஊழியம். டாக்ஸ் கொடுப்பது ஒரு ஊழியம். போய் தனித்து போய் ஒரு குடும்பத்தில் போய் நின்று அவருக்காய் செவித்து அந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்துவது ஒரு ஊழியம். உங்களால் எந்த ஊழியத்தை நீங்க செய்யும் போது ஊழியம் செய்தவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஊழியமே செய்யணும்னு சொன்னா எப்படி சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்க என்ன செய்யணும், செய்ய வேண்டும். அந்த பிரியமான ஊழியத்தை நீங்க கண்டிப்பா செய்யணும் சொல்லப்படுது. அப்போ அப்போது நீங்கள் நீதிமானுக்கும் துர்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசம், டிஃபரண்ட் வித்தியாசம். யார் ஊழியம் செய்ய எந்த ஊழியம் செய்தாலும் அவருக்காக செய்வீங்க. அலையா அலையா உங்களை யாருமே எந்த ஊழியமே செய்யலன்னு சொன்னா கட்டளை வச்சுப்பீங்க. அதுல என்ன ஊழியம் செய்யலாம், வெளிப்படுத்த சில ஊழியர்கள் வெளிப்படுத்தலாம். அது வெளிப்படுத்தணும் செய்ய தெரியணும்னு சொன்னா பாஸ்டர் வந்து பேசி என்ன ஊழியம் செய்யலாம், எப்படி ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசித்து அந்த ஆலோசனைப்படி நீங்க செய்யும் போது அது நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். சொல்றது அடுத்த வருஷம் பாருங்க, இது சூரிய போல எரிகிற நாகம் வந்து கைப்போ வெளிய காரணம் நிறுத்திட்டு சூளையை போல எரிகிற நாங்களும் அப்போது அகங்காரிகள் யாரும் அக்கிரமம் செய்கிற யாரும் துரும்பாக இருப்பாங்க. துரும்ப போயிடும். துரும்பது வாசிச்ச ஒருத்தருக்கு என்ன ஒரு காட்டு வழியே போனாலும் அவருக்கு ஒரு அழகான கல் வைரக்கல் மாதிரி ஒரு கல் ரேடியேஷன் சொல்றாங்க. அந்த கல் கிடைச்சா ரொம்ப அழகாக அது கொண்டு போய் வீட்டில் வச்சு பெட்ரூம் வச்சார். பெட்ரூம்ல வச்சு டெய்லி வந்து அதை பார்ப்பாங்க. கொஞ்ச நேரம் நம்மளுக்கு போய் அவர் அப்படியே சாப்பிட முடியாம அப்படியே சரியாக வெளியிட்டு கொண்டே போகணும். ரொம்ப திருமணம் டாக்டர் போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, உடம்பு ஃபுல்லா ரேடியேஷன் இருக்கு, அது மின்சார காந்தத்தின் அலைகள் உடம்புல இருக்கு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பிழைக்க முடியாது, மறித்துப்பாங்க. அந்த ரேடியேஷன் கல் அதனால ஒரு மரணமே அவர் சந்தித்து இருக்கிறார். அப்படியானால் அந்த உலகத்துல ஆன ரேடியேஷன் நிறைய இருக்கு. அப்படிங்கிற அக்கினை கும்பலாக எரிகிற இந்த சூரிய கும்பலாக அகங்காரிகள் எல்லாரும் எப்படி போவாங்க, துரும்பா போயிடுவாங்க. துரும்பா போய் எந்த சத்தம் சதையை துரும்பா வேறு சொல்வது வரப்போற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அகங்காரிகளெல்லாம் சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகள் கர்த்தர் வேறு கூட நாங்க ஒரு வாரமா இந்த செடியோட தண்ணி ஊற்ற முடியல. வேலை ஃபுல்லா நிறைய வேலை போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன் வீக் தான் நான் ஊற்றுவேன். போய் பாருங்க அந்த செடி நட்டு கஷ்டமா எல்லாம் காய்ச்சி போச்சு. ஒரு வாரம் தண்ணி ஊற்றுல காய்ச்சி போச்சு. அப்படின்னா பண்ணுவோம் வெயில் உஷ்ணம் எவ்வளோ அவ்வளோ செடிகளே காஞ்சி போய் செத்து போய் சொல்ல மனுஷன். அப்ப என்னன்னு சொன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா அதனால் அவர்களை
சுட்டெரிக்கும் சுட்டெரிக்கும். கர்த்தர் நமக்கு இருப்பார். பகலில் அக்கினி ஸ்தம்பமாக, பகலில் மேக ஸ்தம்பமாக, இரண்டு அக்கினி ஸ்தம்பமாக கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதுகாக்கிறதா இல்லையா? எத்தனை ஏசி போட்டாலும் எத்தனை விதமான வெளியே போகதான் வேண்டிய, வெளியே போகாம ஏதாவது அப்படின்னா எப்படி வெளியெல்லாம் போகணும். ஒரு நேரம் கரண்ட் இல்லாமல் சரி அவ்வளோ விஷயத்தை தாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கிருபையில அந்த ஜீவன் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த சொல்லப்பட்டிருக்க அவர்கள் அது திரும்ப போவாங்க. வரப்போனால் அவர்களை சுத்திகரிக்கும். அது அவர்களுக்கு வேறையும் தொப்பை கூட இருக்கு. வேறே சுத்திகரிக்கும், வேறே சுத்திகரிக்கும். அப்ப எப்படி செடி வரும்? வேதாங்க சொல்ல வசனம் தான் சொல்லியிருக்காங்க. என்ன செய்யணும்னு கற்று சொன்னாங்கன்னா அவன் வெண்ணாமத்துக்கு பயந்துருக்கு. யாருன்னா நாமத்துக்கு பயந்துருக்கீங்களோ அவனுக்கு பயக்கிற பயத்தோடு இந்த உலகத்துல வாழ்றீங்களோ அவங்க மேல என்ன வருமா? உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவங்க மேல என்ன உதிக்கும்? அவங்க மேல என்ன உதிக்கும் சொல்லப்பட்டிருக்கு? அவங்க மேல எரிகிற அந்த நாள் வரும் சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேறு இருக்காது, கொப்பையும் வைக்காம அதை செய்யும். ஆனா அப்படி நாமத்துக்கு பயன்படுத்த நமக்கு என்னன்னா உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். ஹல்லேலூயா. எதற்கு சந்தோஷமா உங்க மேல, ஒவ்வொரு மேல உலகத்துக்கு அகங்காரங்களெல்லாம் சுத்திகரிக்கப்படுவாங்க சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கரெல்லாம் சங்காரம் பண்ணப்படுவாங்க சொல்லப்பட்டிருக்காங்க. கர்த்தருக்கு பயந்த நன்மையும் கர்த்தருக்கு பயந்த நன்மையும் என்ன உதிக்கும்? அது மேல நீதியின் சூரியன் உதிப்பார். காலையில வெயிலுக்கு போகும்போது பார்த்து சொல்லி போட்டாங்க, என்னையில நீதியின் சூரியன் உதித்திருக்கிறேன் உதிக்கும் சொல்லப்பட்டிருக்கேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு நீதியின் சூரியன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா நீதியின் சூரியன் நம்மை உதிக்கும். அடுத்து எல்லாம் சேர்ந்து வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவள் செட்டைகளின் கீழ் வாசிக்க மாட்டாரா? அதற்கு வேர்க்கு வராம, அம்மா வியாதி வராம, என்ன போஷன் வராம, உங்களை போக்குன்னு வரத்துன்னு கத்த பார்க்கவேன்னு சொன்னால் உங்கள் மேல் நீதியின் சூரியன் குடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே சொல்லியிருக்கிறாங்க. வேண்டாம் என் ஆசை வருவோம். இதற்கு இந்த ஆசை வேண்டாம். ஆசை வேணுன்றவங்க சொல்லப்பட்டிருக்கு. அதன் செட்டைகளுக்கு நீதியின் சூரியன் செட்டைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு வெயில் கொடுத்தாலும் சரி நமக்கு நீதியின் சூரியனாக இருப்பார். ஆரோக்கியத்தை கொடுப்பார். அதுல நீங்கள் வெளியிலே வெயில் வந்தால் வீட்டு விட்டு வெளியே வரவே மாட்டோம். வேலைக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு போகணும். வெயில பார்த்தோம், வெயில் வேர்க்குது, வெயில் நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதே வீட்டுக்குள்ளே இருக்கிற மக்களும் இங்கே சொல்லப்பட்ட வசனம் சொன்னா, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், நீங்க வெளியே புறப்பட்டு போய், நீ கிருஷ்ணா வந்தாலும் சரி, நீங்க வெளியே புறப்பட்டு போய் எப்படி எடுத்தீங்கன்னா வாசிங்க வசனத்தை. அந்த துருன்னு சொல்றாரு, அகங்காரிகள் துரும்ப போவான்னு சொல்றாரு. அது அறியாத பிள்ளைகள் துரும்ப போவாங்கன்னு சொல்றாரு. அது நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சுத்த கல்விகளை போல வளர செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு ஆரோக்கியம் கொடுப்பார். ரெண்டாவது என்ன செய்வாரோ? வெளியே புறப்பட்டு போனாலும் கொடுத்த கன்றுகளை போல வளர செய்வார். ஹல்லேலூயா. இப்ப நல்ல தெய்வம் நமக்கு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அந்த ஊழியம் செய்யணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படணும். இந்த வசந்த பார்க்கணும். ஒன்று, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். எப்படியாவது ஊழியத்தை நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். இரண்டாவது என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அப்படி பயப்படும் போதே கர்த்தர் ஆரோக்கியம், இரண்டாவது கொடுத்த கன்றுகளை போல வரும்படியாய் செய்வார். வாசிங்க.
நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களில் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். துன்மார்க்கரை வெடிப்பீர்கள். எழுத்தின்படி பார்த்த துன்மார்க்கர்களால் மிதிக்க முடியுமா? நமக்கு துன்மார்க்கர் ஆக்ரோஷமா இருக்கிறார். அது எங்க சொல்லப்பட்டு துன்மார்க்கர்கள் என்ன செய்யணும்? மிதிப்போம் சொல்லப்பட்டு. ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் செய்ய வைப்பார். உலகமை யாரெல்லாம் இருந்தாலும் அத்தனை பேர் வெட்கப்படும்படியான காரியத்தை செய்து நமக்கு செய்தி கொடுப்பார். இரண்டாவது, இதையே செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின்கே சாம்பலாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ல. போதையிலே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைவுகள் என்று சொல்லலாம். போதைன்னா இங்க மோசேக்கு அவங்க சீனாய் மலையிலே கொடுத்ததான அந்த கற்பனை, அந்த 10 கற்பனை அதெல்லாம் நினைவுகிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 400 வருஷம் வேதம் கிடையாது, ஊழியக்காரர் கிடையாது, ஆசிரியர் கிடையாது. அந்த 400 வருஷம் ஒரு இருண்ட வருஷமா இருந்தது. அது யாருக்கு தெளிவா மல்கியா மூலமாக கடைசியா அந்த தீர்க்கதரிசியை கொடுத்து பயன்படுத்திட்டு தீர்க்கதரிசன காரியங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 400 years ஒண்ணுமே கிடையாது. புத்தி சொல்லப்பட்ட அளவு கிடையாது, பைபிள் கிடையாது. அப்படிப்பட்ட நாட்கள் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடியா எழுதினா அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து 400 வருஷம் மல்கியாற்றும் மத்திய வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா 400 years இருந்த காலமாக. அதுதான் இங்க சொல்றது, ஒரே இதிலே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் அப்படின்னு சொன்னா இந்த 400 வருஷம் வளர்க்கவே இல்லை. அப்புறம் நினைக்கிறேன்னு சொன்னார். அடுத்த வருஷம் ஆசை ஏதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களுக்கு எரியாம் தீர்க்கதரிசி அனுப்புவேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இல்லத்தில் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இல்லத்தில் அவன் பிதாக்களுக்கும் திரும்பும். அதுதான் யோகான் ஸ்நானகன் செய்தார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? ஊழியர் செய்யணும். ஏதாவது ஊழியத்தை காட்டுறதுக்கு செய்யலாம். இரண்டாவது, கர்த்தருக்கு பயந்து இருக்கும் போது இந்த உஷ்ண நாட்களிலே கர்த்தர் நமக்கு நீதியின் சூரியன் மேல உதைப்பான், ஆரோக்கியம் நமக்கு உண்டாகும். வெளியே புறப்பட்டு போனாலும் கொடுத்த கொஞ்சை போல வளர்ந்து வசந்த அறிக்கை செய்து கொண்டே போல இந்த உஷ்ண முறையை தாக்காது. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 மயங்கலத்திற்கும் பகலில் பறக்கும் மகனும் இவையில் நடமாடும் கொள்ளையாக்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளையாக்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவசரத்தை அடங்கி ஊழியம் செய்யும். நாங்கள் உங்களுடைய சாபத்தை அழுகிறேன். எங்களால் முடிந்த ஊழியத்தை நாங்கள் செய்யணும். யாரையாவது எவ்விதமான ஊழியத்தை அழைத்து வைத்திருக்க ஒவ்வொருவரும் இறங்கி அந்த வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா.
நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. இந்த கிரியை செய்ய அது நாமத்துக்கு பயந்து நீர் முடிப்பீராக. உடைய செத்தரின் ஆரோக்கியம் எங்களுக்குள்ளே வரட்டும். நாங்கள் வெளியே புறப்பட்டு போனாலும் குறைந்த கன்றவரை போல கலந்து அபிஷேகத்திலே நடத்தி ஆசீர்வதிப்பீராக. செய்தி கொடுக்கும் விதாசன் ஒப்பு கொடுக்கணும். அந்த பேசும் நாமத்தை